சரி பரவாயில்ல 3 மாதத்துக்கு அப்புறம் தானே கல்யாணம். அதுங்காட்டி பறி மட்டும் ஏறணும்னா நம்ம பெரியம்மாட்ட பேசிட்டு நம்ம பெரியம்மா வீட்டுக்கு போயிடுவோம். அதுங்காட்டி அக்காவை சமாதானம் பண்ணிட்டுன்னு போயிடுவோம். நான் இருந்த பாருங்க ஏங்க அவருக்கும் தெரியாது பரியந்தான் சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்டுங்க எல்லாத்தையும் கூட்டு வந்துட்டாங்க. எங்களுக்கு ஃப்ரெண்டெல்லாம் கிடையாது. அவங்க சொன்னதுனால நம்ம என்ன பண்ணியோம், ஒருத்தவங்க வீட்டில் இருக்கோம், அவங்க சொல்கிறத நம்ம கேட்க முடியும். சரின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்த புடவை நகை நட்டு எல்லாத்தையும் போட்டுக்கினேன். கோயில் அங்கே எங்கள் அப்போ வந்து இந்த சின்ன கிராமம் தான், கிராமத்தில் ஒரு சின்ன கோயில் கூட்டின்னு வந்து உள்ளே உட்கார வச்சாங்க. சரின்னு போய் உட்காந்தோம். அவரையும் கூட்டின்னு வந்து உட்கார வச்சாங்க. அவர்கிட்ட இருந்தாலும் அவருக்கு ஒரு வெள்ளைக்கலர் பேண்ட் சட்டை, நான் அவங்க பக்கத்தில் தான் அவங்க தெரிஞ்சவங்ககிட்ட வாங்கிட்டு வந்த நகை நட்டு அவங்க புடவை எல்லாத்தையும் கொடுத்து கட்டி சரி பரியன் தானே போட போகிறாங்கன்னு சொல்லிட்டு நானும் நம்பி உட்காந்தேங்க. அவரும் உட்காந்தா ஃப்ரெண்டுங்கெல்லாம் வந்து கடைசியில் பார்த்தா அந்த கோயில் அண்ணன் அங்கேருந்து தாலி எடுத்துன்னு வராங்க. தாலி எடுத்துன்னு வந்து கொடுத்தோன்னா உங்களுக்கு என்ன தோணும், என்னடா இது பரியும் நீ கூட்டின்னு வந்து உள்ள உட்கார வச்சுட்டு தாலியை கொடுக்குறாங்க. பக்குன்னு ஆயிடுச்சுங்க.